தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/3/2016 சனிக்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 5:18 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்னங்கிறது அந்த காலத்திலேயே மனுதர்ம சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக இப்போ வீட்டில் பயிர்கள் வளர்க்குறோம், வாழை மரம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வாழை கூட வடக்கில் ஈணுனா வாரிசு உருவாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு 7-8 வருஷமா குழந்தை இல்லை. அவங்க வீட்டில் மண்ணு தரை இருக்கு, மண் தரை முன்னாடி இருக்கு, அதுல வாழை மரம் வச்சிருந்தாங்க. அது ஈன போகுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கிழக்குலையும் ஈணலாம், வடக்குலையும் ஈணலாம், ஆனால் வடக்குல ஈணுனா உங்களுக்கு வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே எப்படி கொஞ்ச நாள்ல அந்த வாழை மரம் ஈணுச்சு, வாழை வடக்கிலே குலைதல் நினைச்சு, வடக்கிலே குலைதல் உடனே கொஞ்ச நாள்ல அவங்களுடைய மனைவி கர்ப்பமானாங்க. அது வாரிசு உருவாகிருச்சு. காரணம், சில ஐதீகங்கள் நடக்குது. அதே மாதிரி குழவி கூடு கட்டி இருந்தா அதை நம்ம எடுத்து போட்டக்கூடாது. குழவி கூடு கட்டினா அந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி சில நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடியது சில இது இருக்குல்ல, சில பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அந்த சில பழக்க வழக்கங்கள் நம்ம செஞ்சா நல்லது. சில பழக்க வழக்கங்கள் நம்ம உள்ளத்தை வாட்டும், சில நமக்கு உயர்வை கொடுக்கும். அதுல சமைக்கிற பொழுதும் பரிமாறுகிற பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உப்பை தரையில சிந்தக்கூடாது. உப்பு தரையில சிந்தினா பணம் சிந்தினதுக்கு சமம். அதனால ரொம்ப பக்குவமா வைக்கணும். அதே மாதிரி உப்பு பரிமாறுறோம்ல, அது உப்பு ஒரு உணவு, ஆனால் உப்பே உணவாகாதுன்னு வலம்புரி ஜான் ஒரு முறை எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போது சொன்னாரு. உப்புங்கிறது ஒரு உணவு, ஆனா உப்பே உணவாகாது. அது ஒரு சாதம் வைக்கிற அளவுக்கு உப்பு வைக்க கூடாது. ஒரு பெண் மணப்பெண்ண நல்ல கெட்டிக்காரியான்னு பாக்குறதுக்கு உப்பு வைக்க சொல்லுவாங்க, பரிமாற சொல்லுவாங்க. செட்டிநாட்டு பகுதியில துப்பு இல்லாத பெண்ணை உப்புல பாக்கலாம் அப்படிம்பாங்க. துப்புனா என்ன, கெட்டிக்காரத்தனம். கெட்டிக்காரத்தனம் இல்லாத பெண்ணை உப்பு பரிமாறுறதுல இருந்தே தெரியும். உப்பு இலையில ஒரு ஓரத்துல மிக குறைந்த அளவு வைக்கணும். அது மாதிரி அந்த உப்பு தரையில சிந்துனா அந்த வீட்டுல நிறைய பணம் செலவாகிவிடும். எந்த பொருள் தீர்ந்து போனாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாங்க வேண்டும்னு சொல்லலாம். வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லலாம். இதுவிட அது இல்லை இது இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி சொல்லி உரியேன்னா அந்த வீட்டுல இல்லாத நிலை உருவாகிவிடும். அதே போல பெண்கள் தலையை உரத்துகிற பொழுது அந்த தலையை விரித்து போட்டுக்கணும் எப்பவுமே இருக்கக்கூடாது. அதுலயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தலையை விரித்து போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் நடு வகடிலையும் பொட்டு வைக்கணும், கீழையும் பொட்டு வைக்கணும். அது மாதிரி பணத்தை நம்ம வாங்குகிற பொழுது இடது கையால வாங்குறது கூடாது, வலது கையால தான் வாங்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா பஸ்ல பயணம் செய்கிற போது அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்காக பூஜைக்கு காசை தூக்கி எறிவாங்க. அப்படி கீழே காசை எறியக்கூடாது, இலக்குமி அவமதிக்கிறதா போயிடும். காசை கீழே கொண்டு வைக்கணும். இது மாதிரியெல்லாம் சில பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, குறிப்பா வீட்டுல வெத்தில வச்சிருக்கோம் அப்படின்னா அது வாட விடக்கூடாது. வெற்றிலை வாழை இலையெல்லாம் வாடினால் வாழ்க்கையும் வாடி போய்விடும். இப்படி சில பழக்க வழக்கங்களில் நாம் சில பழக்க வழக்கங்களில் அதை தேர்ந்தெடுத்து செய்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடைபிடித்தால் நமது வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு கேட்க வைக்கும் நாள். இன்றைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாராட்டு மழையில் நனையப் போகிறீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். ரிஷபராசி நேயர்களே, மருத்துவ செலவு ஏற்படும் நாள். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். செவ்வாய் சனியின் பார்வை இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறதே என்று வேதனைப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கூட வருவதில் தாமதம் ஏற்படலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்று என்று செய்து முடிப்பீர்கள். கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசித்த ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அந்நிய தேச யோகம் கூட எண்ணியபடியே நடைபெறும். 8லே கேது இருப்பதால் இடமாற்றம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும், அது வெற்றி தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் அகலும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணப்பொறுப்பு சொல்வதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் நாள். மாற்றுக் கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். குழப்பம் அதிகரிக்கும், குதூகலம் குறையும். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டு சஞ்சலங்களை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுங்கள்.
துலாம் ராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மனதுக்கினிய தகவல் இன்று வந்து சேரப்போகிறது. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள். தொல்லைகள் அகலும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை உயரும். பதவியும் உங்களுக்கு வந்து சேரலாம். குருவின் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்திலே பதிவதால் வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள். தொலைந்த எதிரிகள் விலகுவார்கள். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும் இந்த நாளில் வரன்கள் வாயில் தேடி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்துக்காக ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, சஞ்சலங்கள் அகலும் நாள். இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை கூட ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் 8லே இருக்கும் ராகு மாறும் வரை சற்று பொறுமையோடு செயல்படுவதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். தொழில் முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரலாம். மீனராசி நேயர்களே, வீடு வாங்கும் முயற்சியில் அல்லது விற்கும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். புதன் அஸ்தங்கத்தில் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்துவார்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.